என்னையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் தமிழர் கட்சி பற்றி நான் பேசக்கூடாது என்றுதான் எண்ணுகிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியத்தை நாம் தமிழர் கட்சியின் சில யூடியூபர்கள் பேச வைக்கிறார்கள். ஆகையால பேசாம இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம் தொடர்ந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் 75 ஆண்டு காலமாகவும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சமூக மக்களிடம் இருக்கின்ற அறியாமையை போக்குவதற்கு இங்கு யாருமே இல்லை. தொடர்ந்து 75 ஆண்டு காலமாக அவர்களுக்கு சேர வேண்டிய விகிதாச்சார உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது அதற்கு குரல் எழுப்புவதற்கோ உண்மையிலேயே அந்த மக்களுக்கு அவர்களுக்கான விகிதாச்சார உரிமை கிடைக்கவில்லை, அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கோ, அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் தோளோடு தோல் நின்று போராடுவதற்கோ யாருமே இல்லாத இந்த தளத்தில் தேர்தல் வரும்பொழுது மட்டும் அந்த மக்களின் வாக்குரிமையை பெற்று அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் அந்த மக்களின் வாக்குரிமை மீது குறிவைக்கிறது. அந்த வேலையை இப்ப நாம் தமிழர் கட்சி செய்கிறது. சில குறிப்பிட்ட சேனல்களில் தொடர்ந்து வன்னியர்கள் சீமானுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள், வன்னியர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறார்கள் இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. சீமான் வன்னியர்களுக்கு இதுவரையில் செய்தது என்ன? நான் கேட்கறது அவ்வளவுதான். இதுக்கு பதில் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள். எனக்கு நாம் தமிழர் கட்சி மேல எல்முனை அளவு கூட பகைமை கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு நான் என்ன எதிரியா? சீமானும் நானும் என்ன பகையாளிகளா? இல்ல, பங்காளிகள் தான். ஆகையால யாருக்கும் யாரும் இங்க எதிரி கிடையாது. நீங்கள் உரிமையோடு அந்த மக்களை வாக்கு கேட்கறீங்கல்ல, ஆனா அந்த மக்களின் உரிமைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்றதுக்கு முடியுமா? சொல்ல துப்பு இருக்கா? தகுதி இருக்கா? திராணி இருக்கா? மருத்துவர் ஐயா மட்டும்தான் அந்த மக்களின் உரிமைக்காக இன்னைக்கு வரைக்கும் எல்லா அவப்பெயர்களையும் தாங்கிக்கிட்டு களத்தில் நிற்கிறார். ஆனா அவருக்கு பேரு நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் எழுதுறீங்க. என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் எழுதுறீங்க, நீங்க சாதி வரியண்டா அப்படின்னு. ஏண்டா, ஒருத்தனுடைய உரிமையை கேட்டா அவன் சாதி வரியனடா? ஒருத்தன் என்னுடைய உரிமை இது அடுத்தவன் பறிக்கிறான், இது என்னுடைய பொருள், இது அடுத்தவன் எடுத்துட்டு போறான் அப்படின்னு நான் கேட்டாக்கா நான் சாதி வரியனா? வந்தவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தா என்னன்னு சொல்லுவீங்க? வள்ளல்னு சொல்லுவீங்களா? பிச்சைக்கார பயலாக்கி நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்க. எங்களுக்கே இல்ல, வந்தவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தோம். இன்னைக்கு நாங்க பிச்சைக்கார பயலா நடு ரோட்ல நிக்கிறோம். ஆனா இன்னைக்கும் வன்னியர்கள் ராமதாசுக்கு எதிராக, வன்னியர்கள் அன்புமணிக்கு எதிராக, வன்னியர்கள் ராமதாசுக்கு எதிராக. ஏண்டா போகணும்? ஏன் போகணும் ராமதாசுக்கு எதிராக? ஏன் போகணும் அன்புமணிக்கு எதிராக? அன்புமணி மட்டும்தான் அந்த மக்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, ராமதாஸ் மட்டும்தான் அந்த மக்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ ராமதாஸ் அந்த மக்கள் பக்கத்தில் நிற்கிற அவங்க பக்கத்தில் இந்த மக்கள் நிற்கிறோமா? தேர்தல் வரும்பொழுது மட்டும் அந்த மக்களுக்கு ஆசை வார்த்தையை கூறி அவங்க ஓட்டை பறிச்சுக்கிட்டு அதிகாரத்தை பிடிங்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழற உங்களை மாதிரி ஏமாற்று பேர் வழிகள் பின்னாடி அந்த மக்கள் போய் மீண்டும் ஏமாந்து போகணுமா? நீதி கட்சியோட ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏமாந்து போனவர்கள் வன்னியர்கள். நீதி கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு காரணமா இருந்தது வன்னியர்கள் தான். பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர காரணமா இருந்தது வன்னியர்கள் தான். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வர காரணமா இருந்தது வன்னியர்கள் தான். அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வர காரணமா இருந்தது வன்னியர்கள் தான். அதன் பிறகு தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர காரணமா இருந்தது வன்னியர்கள் தான். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் காலூன்ற காரணமா இருந்தது வன்னியர்கள் தான். ஆனா இன்றைக்கு வரைக்கும் வன்னியர்கள் அவர்களுக்கான விகிதாச்சார உரிமையை கொடுங்கன்னு போய் நிற்கிறாங்க. அவனை சாதி வரியன், சாதி வரியன், சாதி வரியன் எல்லாரும் பேசுறீங்களே, ஓட்டு போடும் போது மட்டும் அவன் சாதி வரியனா தெரியலையா? அவன் சாதிக்காரனா தெரியலையா? அப்ப அவன் வன்னியனா தெரியலையா? வன்னியர்கள் ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்னு சொல்றேன். எல்லாருக்கும் நான் சொல்றேன், எந்த ஒரு தருணிலையும் ஒரு வன்னியர் மானம், ஈனம், சூடு, சொரணை, சுயமரியாதை, தன்மானம் இருக்கின்ற எந்த ஒரு வன்னியனாக இருந்தாலும் திமுக
திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான், தமிழ்நாட்டில் உள்ள பிற இயக்கங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, இத்தனை இயக்கங்களுக்கு அவன் ஏற்கனவே வாக்களிச்சுட்டான். ஆனா அத்தனை இயக்கங்களும் அவனுக்கு எதையுமே செய்யல. ஆனா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டும்தான் வன்னியர்களுக்கான உரிமையை பற்றி ஒவ்வொரு கணமும் பேசுது. அதனால பல அவப்பெயர்கள் அந்த இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி வெறியர்கள் அவர்களை சாதி வெறியர்கள் சொல்றாங்க. உண்மையான சாதி வெறியர்கள் யாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற சமூகத்து மக்கள் தான் சாதி வெறியர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு உண்மையிலேயே சாதி வெறி அப்படின்னு ஒன்று இருந்திருந்தா தமிழ்நாட்டில் வன்னியரை தவிர வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா மற்ற இயக்கங்கள் வாக்கே அளிக்கலனாலும் வன்னியர்கள் மட்டுமே அந்த இயக்கத்திற்கு வாக்களித்தா அந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்துடும். ஏனென்றால் தமிழ்நாட்டின் அரசியல் அமைப்பு நிலை அப்படிதான் இருக்கு. 120 சட்டமன்ற தொகுதியை சாதாரணமா ஜெயிச்சு அந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்துடும். வன்னியர்கள் ஒன்று கூடி வாக்களித்தா அந்த மக்களுக்கு இன்னும் அந்த சாதி வெறின்றதே இல்லை. நான் அந்த மக்களுக்கு சாதி வெறி வேணும்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சாதி பற்று இருக்கட்டும், சாதி உணர்வு இருக்கட்டும். ஏன்னா அந்த சாதியின் பெயரை சொல்லிதான் உங்களை காலமெல்லாம் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. சாதியின் பெயரை சொல்லிதான் உங்களை ஒடுக்குறாங்க. மற்ற சமூகத்தவர்கள் எல்லாம் சாதியின் பெயரை சொல்லி இடஒதுக்கீடு பெற்று அனுபவிச்சு அவன் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்து போயிட்டான், சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு பெற்றவன்லாம். ஆனா நீ சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு கேட்டா உன்னை சாதி வெறின்னு சொல்றான். ஆனா உனக்கு சாதி பற்று கூட இல்லைன்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க அந்த உணர்வே இல்லாம இருக்கீங்க. நான் ஏன் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசுறேன், பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அதனால நான் பேசுறேன். சில விஷயங்களை பேசக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் பேச வைக்கிறார்கள், ஆகையால பேசுறேன். ஒரு சத்திய சிவா அப்படின்னு சொல்லி ஒரு புறம்போக்கு, அவன் நானும் வன்னி அப்படின்னு தான் சொல்றான். அவன் பேரு சத்திய சிவாவான், புறம்போக்கு. அந்த புறம்போக்கு காடு வெட்டி குரு ஐயாவை பற்றி சோலை ஆறுமுகம்ன்ற ஒரு டைரக்டர் சினிமா எடுத்துட்டார். அந்த படம் இன்னைக்கோ நேற்றோ எடுக்கல. படம் ஆரம்பித்து 5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிப்போச்சு. பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த படத்தை காடு வெட்டி திரைப்படத்தை உருவாக்கி இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் வெளிவரப்போகிறது. ஆனா அந்த படத்தை பத்தி தவறா பேசுறதா எண்ணிக்கிட்டு வன்னியர்களின் உரிமைக்காக கணம் பொழுது கூட யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள். அந்த காடு வெட்டியார அவ்வளவு இழிவா பேசி வச்சிருக்கான். அவன் நானும் வன்னியன்னு சொல்றான். அப்படின்னா உனக்கு சாதி வெறியும் இல்லை, சாதி பற்றும் இல்லை, சாதி உணர்வும் இல்லை. சமூகத்தை பத்தி எதுவுமே உனக்கு தெரியல, சமூகத்தை பத்தி எதுவுமே உனக்கு புரியல. நீ யாருன்னே முதல்ல தெரியல, உன்னுடைய அடையாளங்களே உங்களுக்கு தெரியல. எவனோ 1000 கொடுக்குறான் 500 கொடுக்குறான்னு கூப்பிடுறவன் பின்னாடி போய் அவன் சொல்றதெல்லாம் நீ பேசிட்டு உன் மேல நீயே உமிழ்ந்துகிட்டா யாரா வந்து நாளைக்கு தொடச்சி விடுவான் உனக்கு? உன் மேல நீயே உமிழ்ந்துக்கிற, உன் மேல நீயே காரி துப்பிக்கிற. நாளைக்கு உன்னை பார்த்து அடுத்தவன் சிரிப்பானே தவிர உன்னை பார்த்து எவனும் பாவப்பட மாட்டான். நீ எல்லாம் வன்னின்னு சொல்லிக்கிட்டு எங்கேயும் உலாத்தாத. அந்த சத்தியப்பிரபு நாய்க்கு சொல்றேன். நான் கூட உன்னுடைய நம்பருக்கு போன் பண்ணேன். ஆனா எடுத்திருந்தேன் நான் போன் காலை, நான் எதுவும் பேசியிருக்க மாட்டேன். 2 பேரும் நம்ம ஒரு நேர்காணல் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பேன். ஏன்னா நீங்க போயிட்டு காடு வெட்டின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சதை விட மோடு முட்டின்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு நீ சொன்ன இல்ல. அந்த படத்துக்கு மோடு முட்டின்னு பேர் வைக்கிறது பிறகு இருக்கட்டும். காடு வெட்டியாரு எதுக்கு போராடினார்னு அவருக்கும் தெரியாது, அந்த மக்களுக்கும் தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்ல. அந்த விஷயத்தை பத்தி நம்ம விவாதிப்போம் வா அப்படின்னு கூப்பிடலாம் தான் நான் உனக்கு போனே பண்ணேன். ஆனா நீ போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்க திருட்டு பையன். நீ எல்லாம் லைன்ல மாட்டினா இன்னைக்கு கூட உன்னை கடிச்சு கொதறிடுவாங்க. அந்த அளவுக்கு உன் மேல வெறி பிடிச்சிருக்கான் காடு வெட்டியாரோட விசுவாசிகள். புரியுதா? ஏன்னா எவனோ 5, 10, 100, 50, 1000, 500 கொடுக்குறான் எச்சக்கலன்னு சொல்லிட்டு இனத்தை காட்டி கொடுக்குற இன துரோகி நாய்ங்க உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாங்கள்லாம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் உரிமையை பறித்து
75 ஆண்டு கால விடுதலை இந்தியாவில் முழுங்கிட்டு இருக்கடா தமிழ்நாட்டில் ஒரு பெருங்கோட்டம் புறம்போக்கு உன்ன மாதிரி புறம்போக்குக்கு தாண்டா இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். இந்த காணொலியின் இறுதியா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வன்னியர்கள் வந்துட்டு முதல்ல சாதி வெறியர்களா நீங்க யாரும் இருக்காதீங்க. உங்களை யாரும் சாதி வெறியர்களா இருக்க சொல்லல. சாதி வெறி என்பது கூடாது நமக்கு. வன்னியர்கள் உங்களுக்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உங்களுக்கான விகிதாச்சார உரிமை பெறுவதற்காவது நீங்கள் சற்று உங்கள் இனத்தின் மீது பற்று கொண்டிருங்கள். அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். உங்களை வெறியோடு இருக்க சொல்ல, உங்களுடைய சமூகத்தின் மீது சற்று பற்று கொண்டிருங்கள். சமூக பற்று இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்ததிக்கு, அடுத்த உன்னுடைய தலைமுறைகளுக்கு, அப்படின்னா உன் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை உன்னால செஞ்சு வச்சுட்டு போக முடியும். நேத்து நம்ம தாத்தன் செய்ய தொடங்கினா முடியல, அதன் பிறகு நம்ம அப்பா செய்ய தொடங்கினாரு, இன்னும் முடியல. இப்ப நம்ம போராடுறோம், முடியல. நாளைக்கு நம்ம பிள்ளையும் இந்த போராட்ட களத்துக்கு வந்துடக்கூடாது. அவனாவது இந்த மண்ணில் விகிதாச்சார உரிமை பெற்று எல்லோரோடும் சமமான வாழ்க்கையை இங்கு உரிமையோட வாழட்டும் அப்படின்னு தான் நம்ம போராடுறோம். மருத்துவர் ஐயாவினுடைய குரல் அதுதான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. மருத்துவர் ஐயாவையோ அண்ணன் அன்புமணி அவர்களையோ யாரோ ஒருவன் சாதி வெறியன், சாதி தலைவர்கள் என்று சொன்னா ஒரு கணம் தாமதிக்காம உமிழ்ந்துடுங்க. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சாதி, மதம், இனம், மொழி இதற்கு அப்பாற்பட்டு மனிதத்தை நேசிக்கின்ற, மண் மீது உள்ள அனைத்து உயிரினங்களையும் நேசித்து அத்தனை உயிர்களுக்குமான அரசியலை இங்கு கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கமும் தலைமையும் பாமகவும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் தான். இவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் செய்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளும் சாதி வெறியோடு அரசியல் செய்கிறார்கள். அவர்கள்தான் உண்மையான சாதி வெறியர்களே தவிர ஒருபோதும் பாமகவும் சாதி வெறி கட்சி அல்ல. பாமகவில் உள்ள வன்னியர்களும் சாதி வெறியர்கள் அல்ல. இப்பொழுது பாமகவில் இருக்கின்ற வன்னியர்களுக்கு யாருக்கும் சாதி வெறி அல்ல. அவர்களுக்கு இருப்பது சாதி பற்று, இனப்பற்று. அந்த இனப்பற்று அவர்களுக்கு எதற்கு இருக்கிறது என்றால், இந்த தமிழ் மண்ணில் எல்லோரும் அவர்கள் சமூகத்திற்கான உரிமையை பெற்று வாழ்கிறார்கள். ஆனால் நாம் நம் சமூகத்திற்கான உரிமையை பெற முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து நிற்கிறார்கள். அது போதாது. நாட்டில் மற்ற பிற இயக்கங்களில் தெரிந்தோ தெரியாமலோ இத்தனை ஆண்டு காலமாக வாக்களித்து வாழ்க்கை வீணடித்துக் கொண்ட மீதமுள்ள வன்னியர்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாடி கைகோர்த்து நில்லுங்கள். ஒரு நாள் உங்களுக்கான உரிமைக்கு நீங்களே கையெழுத்து போட முடியும். எப்படி என்று கேட்கிறீர்களா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை யாருமே வாய் திறந்து கேட்டதில்லை. உயர் சாதியினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கென்று 10 விழுக்காடு மத்திய அரசாங்கம் எடுத்து கொடுத்தது. யாருமே கேட்கல வாய் திறந்து. ஆனால் எப்படி அது கொடுக்கப்பட்டது? அதிகாரம் அவர்களிடம் இருந்தது. யாருமே கேட்கல, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இங்க இருக்கிற யாராச்சும் விரலேட்ட முடிஞ்சுதா? கேள்வி கேட்க முடிஞ்சுதா? அந்த சட்டத்தை மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் எதிர்ப்புகளின்றி நிறைவேற்றிட்டாங்க. உடனுக்குடனே அது அமலுக்கு வந்துடுச்சு. உடனுக்குடனே அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நாம 1980 2024 44 ஆண்டுகள் இன்னமும் களத்துல போராடுறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்பது உங்களுக்கான உரிமையை நிலைநாட்டுகின்ற களம். அந்த களத்தில் நீ எங்கு நிற்க வேண்டும், யாருடன் நிற்க வேண்டும், உன்னுடைய வாக்கு எதற்கு நீ செலுத்துகிறாய், உன்னுடைய வாக்கின் நன்மை என்ன, உன்னுடைய வாக்கு எங்கு யாருக்கு செலுத்தினால் உனக்கான நன்மை கிடைக்கும், உனக்கான உரிமை கிடைக்கும், அனைத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு வாக்குக்கு 100 கொடுப்பதோ 500 கொடுப்பதோ 1000 கொடுப்பதோ அந்த வாக்குக்கான விலை அல்ல. உன்னுடைய வாக்குக்கான விலை இந்த நாடு, உன்னுடைய உரிமை. இதை நீ புரிந்து கொள்ளாத வரையில் நீ செலுத்துகின்ற வாக்கு பயனற்றது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.